ஹலோ. ஸோ இன்றைக்கி எந்த நியூஸ் பேப்பர் படிச்சிங்க? எந்த ஃபார்வேர்ட் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சுது? எந்த நம்பர் உங்களை ரொம்ப நேரமாக யோசிக்க வச்சுது? நீங்கள் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது பெட்ரூமில் யாராவது ஒருத்தர் பேப்பரை படிச்சுட்டு உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க, நம்பியிருப்பீங்க. எதை பற்றி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கோவிட்-19 பற்றி தான். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி எந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா நான் எக்ஸ்பர்ட் இல்லை. ஐம் ஜஸ்ட் அ காமன் மேன். எனக்கு அந்த மாதிரி டேட்டாலாம் தெரியவும் தெரியாது. அந்த டேட்டாவை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அதையெல்லாம் எப்படி கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்கவும் தெரியாது. பட் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ. சுற்றி நடக்கிறது எதுவாக இருந்ததுனாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் கேண்டில் அப்படிங்கிறத ஃப்ளிக்கர் ஆகாமல் எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவுடைய லென்த்தை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நேரம் அவன் பேச போகிறான் அப்படின்ட்டு. அங்கே தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செக். நான் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவன், என்னால் எதையும் ஷார்ட்டாலாம் பேசி முடிக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்துக்காக நான் பேசுவேன். 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு பொறுமை இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லாட்டி ஜஸ்ட் turn me off. But if you have tuned in and if you are going to stay for the next 10 or 12 minutes, I'm really thankful to you. School of thought number 1. இந்த நம்பர்ஸ் எல்லாம் போய் யாரோ ஏதோ சோர்சஸ்லேருந்து எடுத்து நெகட்டிவான நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளே இவங்க எல்லாரையும் சேர்ந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் தாட் நம்பர் 2. நோ 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 நம்பர்ஸ் அத்தனையும் உண்மை. எக்கச்சக்கமான பேர் இறந்துட்டுருக்காங்க. தொற்று ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு. இது சாதாரண விஷயம் இல்லை. லைட்டாக எடுத்துக்காதீங்க. வீட்டிலே இருங்க. இத்தனை தடவை இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அத்தனை தடவை அந்த மாத்திரை சாப்பிடுங்க. தேர்ட் ஸ்கூல் ஆஃப் தாட். உலகம் முடிவுக்கு வந்துட்டுருக்கு. 2012 ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அந்த படத்தில் வர மாதிரி உலகம் அழிய போகுது. அதில் ஏற்படுற முதல் கட்ட நடவடிக்கை தான் இது. இந்த மாதிரி எத்தனையோ ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ். கோவிட்-19 அப்படிங்கிற அந்த டிசம்பர் 2019 இப்போ மே 2021 வரைக்கும் எத்தனையோ பார்த்தாச்சு. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு. எவ்வளோ ஃபார்வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை நியூஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் எத்தனை விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் மீறி லைஃப் போயிட்டு தானே இருக்குது. ஸோ இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. வாட் மெசேஜ் இஸ் தட்? இதில் என்ன மெசேஜ்? எது எப்பப்போ யார் யாருக்கு நடக்கணுமோ அப்பப்போ தான் நடக்கும். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? பெரிய ஆள்லேருந்து சின்ன ஆள் வரைக்கும் பாரபட்சம் பார்க்காம நிறைய உயிர்கள் போயிட்டுருக்கு. இது எப்படி லைட்டாக எடுத்துக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி எப்படி லைஃப் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். மற்ற எதுக்கும் நம்ம ரீசனை பற்றி பேச வேண்டாம். பட் ஒரே ஒரு ரீசன், நம்ம லைஃப் எப்படி இட் கீப்ஸ் மூவிங் ஆன் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன். knowingly or unknowingly, somewhere deep down inside you think that you will survive. Knowingly or unknowingly, somewhere deep down inside you think that you can get through this. அந்த எண்ணத்துக்கு ஏன் லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் காலம்ஸை பார்த்துட்ருக்கிற நீங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்ருக்கிற நீங்கள், வேக்சின்ஸை பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்ருக்கிற நீங்கள், டெத் கேசஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்ருக்கிற நீங்கள், சர்ஜிங் கேசஸ், எலவேட்டிங் கேசஸ் அப்படிங்கிற அதனுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்துட்ருக்கிற நீங்கள், உங்கள் மைண்டுக்குள்ளே இப்படி ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது அப்படின்றத ஏன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு காமன் மேனாக கேட்குறேன். Things are going on. You survive. You are living. You are seeing the life getting unfolded. You earn. You spend time with family. Everything is happening. Idana life. Life poite irukku. Apart from the fear, apart from the uncertainty, apart from all the kinds of negative aura that this disease has brought,
லைஃப் போயிட்டே இருக்கே, அது கவனிச்சிங்களா? நம்ம அதைத்தானே நம்பணும். ஒவ்வொரு தடவையும் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேரா, 5 பேரா, 3 பேரா? உங்கள் வீடு ஒரு ஹெமிஸ்பியரில் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே 4 பேர். அந்த 4 பேரில் ஒரு பர்சன் ஈஸ்டர்ன் கார்னரில் இருக்கிற ரூமில், இன்னொரு பர்சன் வீட்டுடைய சதர்ன் கார்னரில் இருக்கிற ரூமில், இன்னொரு பர்சன் பெட்ரூமில், இன்னொரு பர்சன் ஸ்டடி ரூமில். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நெகட்டிவாக நீங்கள் யோசிக்கும்போது அந்த வீட்டிலேருந்து ஒரு வேவ் கிளம்புதில்ல? இதெல்லாம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கும் தெரியும்ல. இப்படி ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் நிறையா வேவ்ஸ் அப்படிங்கிறது. அதை பற்றியே பேசிட்டு, அந்த டிசீஸை பற்றியே யோசிச்சுக்கிட்டு, அதில் இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை பற்றி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு, ஈச் டைம் யூ கிளிக் த ஃபார்வர்ட் பட்டன் இன் வாட்ஸ்அப் ஆர் எனி அதர் சோஷியல் ஆப், ஈச் டைம் யூ ரீட் that particular message that you received in any social app, you are giving life to it. எல்லாம் பார்த்தாச்சு. பல ஃபார்வேர்ட்ஸில் இந்த ஃபார்வேர்டையும் நான் பார்த்தேன். இப்போ நீ சொன்னியே அதையும் நான் பார்த்தேன். பேசி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அப்போதைக்கு வந்துட்டு மைண்டுக்கு வந்துட்டு ஒரு ரிலீஃப் கொடுக்குது. பட் பெருசாக ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நிலைமை எதுவும் சரியாகிற மாதிரி எனக்கு தெரியல. நிலைமை சரியாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். யூ ஸ்பீக், யூ திங்க், யூ ஃபீல் அண்ட் யூ மேக் இட் லிவ். யூ ஸ்பீக், யூ திங்க், யூ ஃபீல் அண்ட் யூ மேக் இட் ஸ்ட்ராங். யூ ஸ்பீக், யூ திங்க், யூ ஃபீல் அண்ட் யூ ஆர் கிவிங் லைஃப் டு இட். யூ ஸ்ப்ரெடிங் இட். இம்யூனிட்டி பவரோட ஒருத்தர் இருப்பார். நியூஸ் பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே என்னடா அது, இது எப்போதான்டா முடிவுக்கு வரும்? இந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அது அப்படியே இம்யூனிட்டி அடித்து தும்சம் பண்ணிட்டு போயிடும். இந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டான ஃபீலிங் அப்படிங்கிறது யாருமே கொண்டு வரது இல்லையே. இல்லை, இந்த ஒரு வருஷத்தில் இப்போ நான் சொல்கிற இந்த ஃபீலிங், ஓ மை காட், லுக் அட் திஸ், அன்பிலீவபிள், இது எப்படா முடியும் இப்படிங்கிற மாதிரி அந்த அட்வர்ட்ஸ், நெகட்டிவ், அன்சர்டைன், ஃபியர் மிக்ஸ்ட் ஃபீலிங், அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு ஃபீலிங்கை கடைசியாக எப்போ ஃபீல் பண்ணீங்க? ஃபீலிங் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, ஃபீலிங் ஆஃப் ஓகே, சோதனை காலம் சரியாயிரும், நம்புவோம், திஸ் டு ஷால் பாஸ், இது கடந்து போகும்டா, ஏன்டா பயம் சாரிங்க, இப்படி எப்போ பேசுனீங்க கடைசியாக? நான் பேசிகிட்டு இருக்கேன். அட யாருக்கிட்டையும் சொல்ல முடியலனாலும் நான் எனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் சேயிங் திஸ். வேக்சினேஷன் போட்டியா? போய் உடனே போடு. பக்கத்து ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, வெளியே சொல்கிறதில்ல. நீ வேறு வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கு, சீக்கிரம் போய் போடு. என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன் நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கல? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாளைக்கு நீ இருப்பியா, நான் இருப்பேனான்னு தெரியாது. இப்போ புது ட்ரெண்ட் இது, தெரியுமா உங்களுக்கு? யார் மேலே எந்த கோவத்தையும் வச்சுக்காது. கல் ஹோ நா ஹோ படத்தில் ஷாருக் கான் பாடுற மாதிரி எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மெடிடேஷனை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அதுதான் இதனுடைய காஸ். 2018-17 டேஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்கள் லேப்டாப்பில், உங்கள் ஃபோனில் பழைய பிக்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஐ ஹாவ் த ஹேபிட். ஸோ இந்த லேப்டாப்பில் இந்த பிக்சர்ஸ் இருக்குது. நான் அதை பார்ப்பேன். பார்க்கும்போது நம்பவே முடியல, இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துருக்கோமா அப்படின்ட்டு. 2018, 2017, 2016லலாம் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது 200 பசங்க 300 பசங்க காலேஜில் அப்படியே ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது நடக்குமா இனிமே? இது சாத்தியமா இனிமே அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மெடிடேஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இன்டென்ட். எஸ், அது சாத்தியம்தான், அது மாதிரி இனிமேல் நடக்கும் அப்படின்னு ஆசைப்படுங்க. கெட் தட் ப்ராஸ்பெரிட்டி ஃபீல். ஒரு 4-5 நாள் முன்னாடி டைரக்ட் செஷன்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதான் சொன்னேன். ஐ ஹவ் இன்ஃபேக்ட் illustrated the step by step of that meditation and the boys and girls are doing it now. அதையே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். I am doing it. Intent. First step, intent. Intent that we are getting the old life back. Intent that you are getting the togetherness. ஆசைப்படுங்க, நம்புங்க.
Visualize people being normal. Imagine with creative visualization that people are joining hands, people be together and celebrate something. Imagine people going to temple. Imagine people flocking into the marketplaces for purchasing their households. Imagine people getting into theaters for watching movies. Imagine people traveling to their respective relatives' houses without masks. ஏன் இதை இமேஜின் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டுக்கு தோண மாட்டேங்குது? யார் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக நியூஸ் கொடுத்தா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி? இந்த உலகம் பல பேண்டமிக்கை பார்த்துருக்கு, ஒவ்வொரு பேண்டமிக்ல இருந்தும் மீண்டு வந்திருக்கு. அது இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இல்லாத காலகட்டம். அப்போ வேற, இப்போ நிலைமை வேற. அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் சொன்ன அதே டெக்னாலஜி தான் இங்கே பாயிண்ட்டு. 1990s இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்திருந்தா ஒரு ஊரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணணும். இல்லை குறைஞ்சபட்சம் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் வர வரைக்குமாவது வெயிட் பண்ணணும். 1970s 80s மாலை முரசுன்னு சொல்லி 12 மணிக்கு ஒரு பேப்பர் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு மேகசின்ல ரிப்போர்ட் வரும், அந்த ரிப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஒரு மாசம் அந்த மேகசின் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ல வரக்கூடிய டீட்டெயில்ஸை கேதர் பண்றதுக்கு நடுவுல இருக்கிற அந்த 21 நாள் அவனுக்கு வேற எந்த நியூஸுமே கிடைக்காது. அப்போ he focuses on something else. ஆனா இன்னைக்கு நியூஸ் பேப்பருக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை, மேகசினுக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நியூஸ் லெட்டர்ஸுக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை, ஈவன் இன்டர்நெட் பிளாக்ஸுக்கு கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இன் அ செகண்ட் ஒரு ஃபோன் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூஸ் லைன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், இல்லை எவனோ ஒருத்தன் ஃபார்வேர்டு பண்ணுவான், நியூஸ் தெரிஞ்சு. 21 நாள் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இன்னையிலிருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அந்த 24 hours ஸ்பேன் எங்க இருக்கு? 24 செகண்ட் எங்க இருக்கு? நான் சொன்ன 3வது கேட்டகரியில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நியூஸ் திணிக்கப்படுது. Once in every 15 seconds someone is trying to grab your attention. மீடியாவா இருந்தா அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஃபார்வர்ட்ஸ் மூலியமா. அதே மாதிரி இந்த போனை எடுத்து எடுத்து பார்த்து 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 கண்டிஷன் பண்ணிட்டீங்க. COVID-19 விட மோசமான டிசீஸ் அது. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு நியூஸை பார்த்து பார்த்து பார்த்து, இப்போ கார்டியன் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இல்லை டைம்ஸ் நவ் ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இப்போ அது ஒரு டிக்டமாகவே ஆயிடுச்சு. வேர்ல்டு கோவிட் கேசஸ் அப்படி நீட்டாக ஒரு மோனோகிராமில் ரிவால்விங் கிராஃபிக்கோட இந்தியாஸ் கோவிட் கேசஸ், ஃப்ரெஷ் கேசஸ், டிஸ்சார்ஜஸ், டெத்ஸ். கண்ணு ஃபர்ஸ்ட் எங்கே போகுது? டெத்ஸ். அடுத்த செகண்ட் அதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு. ஓ மை காட், லுக் அட் தி நம்பர் ஆஃப் டெத்ஸ். அந்த ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா? அது இருக்கிற வரைக்கும் COVID-19 போகாது. COVID-29, COVID-30, COVID-40 சொன்ன யாருக்கு புரிய போகுது? நம்ம சொன்னா பைத்தியக்காரம்பாங்க. ஆனாலும் பைத்தியக்காரன் நினைச்சாலும் பரவாயில்லன்னு நான் என்னுடைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். என்னால என்ன ஹெல்த்தியா வச்சுக்க முடியுது? டச் வுட், God be with me, my father be with me. என்னால என்ன ஹெல்த்தியா வச்சுக்க முடியுது. உங்களாலே உங்களை ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். பட் பாடிக்கான எதிர்ப்பு சக்திக்கு எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் எடுக்கிற நீங்க மைண்டோட எதிர்ப்பு சக்திக்கு எதுவுமே பண்றது இல்லையே. That's a point here. You're speaking about physiological immunity. I'm speaking about the psychological immunity on which you don't have even a tiny iota of care. What are you doing for your psychological immunity? Physiological immunity? Yes, okay, fine. So have a lot of care. Okay, wear masks, maintain social distance, and consume lots of organic food, and involve a lot of turmeric into your body, and go for inhaling the steam, and
get into the habit of taking veggies for raising the immunity level. All that is fine. But system okay, கரெக்டாக இருக்கு. பட் இங்கே யோசிச்சிங்களா அது? அதனால தான் இந்த மெடிடேஷனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல்ல இந்த உலகம் எப்படி திரும்பி இருந்தால், இந்த உலகம் எப்படி மாறினா உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றத மைண்டுக்கு ஒரு பிக்சர் கொண்டு வாங்க. நான் தான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே விஷுவலைஸ் the mob togetherness becoming possible. Visualize the kind of humanity and unity amongst the human beings getting multiplied. Visualize traveling. Visualize everything coming back to normal. All the chains of functions in the industries, in the government, in the service sectors, everything coming back to normal. அதுக்கு ஆசைப்படுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் விஷுவலைசேஷன், இந்த மாதிரி இதுக்கு மேலே ஏதாவது டிசாஸ்டர்ஸ் வந்துச்சுனாலுமே நம்ம அதுலேருந்து மீண்டு வர மாதிரி ஒரு திங்கிங்கை கொண்டு வாங்க. I will survive. I heal very faster. I really heal very faster and I will survive no matter what happens around me. அது ஒரு செகண்ட் விஷுவலைசேஷன். தேர்ட் விஷுவலைசேஷன், ஃபிட்னஸ். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். சரி, இது எதுவுமே இல்லைன்னா நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் விஷயம், the intention of having the old things coming back into our life as a form of normality, அதை டெய்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷுவலைஸ் பண்ணும்போது இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட். ஒரு வீட்டில் 4 பேர்னா 4 பேரும் அதை செய்யணும். ஒரு கம்யூனிட்டியில் 100 பேர்னா 100 பேரும் அதை செய்யணும். 2 நிமிஷம். The meditation's total duration is just 2 minutes. And ஒவ்வொரு தடவையும் when you are coming up with some disastrous messages and some real message that is really shaking you and putting you in trouble and struggle, tell yourself, அந்த மெடிடேஷனை பற்றி ரிமைண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அதை சொல்லிக்கோங்க, ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்படி ஒரு பர்சூட்டில் இருக்கோம், அதில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நடக்கும். பயப்பட தேவையில்லை. திஸ் டூ ஷால் பாஸ். அப்படிலாம் பேசிக்கிறது தானே ரெக்கவரி. COVID-19 வந்து பாதிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் ஆகி ரெக்கவர் ஆகி போஸ்ட் கோவிட் வீக்னஸ்லேருந்தும் மீண்டு வந்தவங்க இதை பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு கட்டத்தில். அதனால தான் அவங்க பொழைச்சிருக்காங்க. எஸ், primary recovery substance was the medicine and the care that the doctors and nurses gave them. The secondary substance that pulled them through was this. They intended, they wanted to live and survive this thing. So if you are able to make that intention and if you are able to do this meditation for the next 20 days, 20 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறது இந்த ஃபோனு, லேப்டாப்பு, அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர், அப்புறம் எனி சோர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் நியூஸ் அப்படிங்கிறது உங்கள் பக்கத்துலேயே இல்லாமல் உங்கள் மைண்ட், உங்களுடைய பாடி டெம்பிள் அப்படிங்கிறதுல மட்டும் கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வைப்ரேஷனை யூனிவர்ஸுக்கு அனுப்பிச்சு பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இது எல்லாமே சரியாயிடுச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யோசிங்க, சரியாயிட்டு இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு யோசிங்க. எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு லிபர்ட்டி இருக்குது, யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல அப்படின்னா இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிபர்ட்டி இருக்குல்ல, யாரும் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் தப்பு ஒன்றும் செய்யலையே. இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் மெக்கானிசம். ட்ரை பண்ணி பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஜோக்காக தான் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். 10 days 15 daysல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் ஏர், ஒரு ரெஃப்ரெஷிங் தாட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். தட்ஸ் த பிகினிங் பாயிண்ட். ஐ ஷுட் சே இட்ஸ் அ பிகினிங் பாயிண்ட். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸை எல்லாரும் ஃபீல் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நல்லது தான் இப்படி ஒரு விஷயம் வந்தது. ஒருவேளை இதை நீங்கள் செஞ்சு பார்த்து இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததுனாலும் நீங்கள் இதே தான் செய்வீங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் வர மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் ஹேவ் எ டிட்டர்மைன்ட் தாட். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு திங்ஸ் வில் அன்ஃபோல்ட் அண்ட் வி வில் பி ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு எவல்யூஷனுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்ததுங்கிறது நல்லது தான். திங்க் அபவுட் இட்.
இதுக்கு மேலே ஒரு லிட்ரேச்சராக, ஒரு ரிவ்யூவாக, ஒரு தியரியாக இதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் எல்லா வீடியோலையும் ரொம்ப காமாக கம்போஸ்டாக நான் நிறையா நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பேசுவேன். இங்கே அப்படிலாம் எதுவுமே இல்லை, எக்ஸ்டம்போராக நான் பேசுனேன். பிகாஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஆஸ் அ காமன் மேன், நாட் ஆஸ் அ ட்ரெயினர். I feel responsible. June 1st, 2021, I complete my 14 years of entrepreneurship and my 14 years of freelance life skills and soft skills training. இந்த 14 வருஷம் நான் ட்ரெயின் பண்ணது அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், இந்த 14 வருஷம் நான் கொடுத்த ட்ரைனிங் இன்சைட்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தது அப்படின்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் கொடுத்த டெக்னிக்கும் உண்மையாக இருக்கும். ஸோ ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு எம்பசைசிங் ஷீல்ட் ஆர் டிட்டர்மைன் மெசேஜ், இது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை நாளைக்கு ஏர்லி மார்னிங்கோ நீங்கள் அப்படி கண்ணை மூடி ஒரு மெடிடேஷனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா, தட்ஸ் மை சக்ஸஸ். அந்த சக்ஸஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ.